Sir, very happy afternoon to all. So we are going to talk about redemption of debentures. நம்ம டிபென்ச்சரை ரெடீம் பண்ண போறோம், வாங்கின காசை நம்ம திருப்பி கொடுக்க போறோம். ஓகேவா? நம்ம இஷ்யூ பண்ணா அது இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர், வாங்கின காசை திருப்பி கொடுத்தோம்னா அது redemption of debentures. Question number 1 is the target. Following balance appeared in the books of company. This is an unlisted company other than FE banking company, NBFC, HFC as on 31st March 2021. Because unlisted company இவங்களுக்கெல்லாம் வேற ரூல்ஸ். யாருக்கு? FEக்கு, பேங்கிங் கம்பெனிக்கு, NBFCக்கு, HFCக்கு. 6% mortgage, 10,000 debenture of how much each? 100 each. அப்ப 10,000 debenture into 100 comes to how much? மொத்தமா 10 லட்சம் ரூபாய் டிபென்ச்சர் வச்சிருக்காங்க. DRR debenture redemption reserve for redemption of debenture எவ்வளவு வச்சிருக்காங்க? DRR 50,000 ரூபாய் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? Investment in deposit with a scheduled bank free from any charge or lien 1,50,000 at the interest எவ்வளவு % per annum? Receivable on 31st December every year. Bank balance with the company is how much lakh? 9 lakh. Interest on debenture has been paid up to December 31, 2021. On February 28, 2022, investments were realized at par and debentures were paid off at 101 together with NI interest, accrued interest. Write up the concerned ledger accounts excluding bank transaction, ignore tax. சிம்பிள் மேன், லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கம்பெனி டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிருக்கா? அக்கார்டிங் டு அ கம்பெனி டிபென்ச்சர் இஷ்யூட் இஸ் an asset-ஆ liability-ஆ? liability. அதனால தான் பை பேலன்ஸ் brought down 10 lakh. அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ அவங்க ரெடீம் பண்ண போறாங்கன்னா வாங்கின காசை திருப்பி தரணுமா? அதனால டிபென்ச்சர் கேன்சல் ஆயிடும் டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். யாருக்கு திருப்பி தரணும்? எவ்வளவு லாக்ஸ்? அதனால டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட்ல by அந்த particular percentage of debenture 10 lakh rupees வரும். அப்ரிஷியேட் பண்றியா? சரி, இப்போ இவங்க எப்படி டிபென்ச்சரை திருப்பி கொடுக்க போறாங்கன்னா 100 ரூபாய் டிபென்ச்சர் 101க்கு திருப்பி கொடுக்க போறாங்க. கரெக்டா? on February 28 investments were realized at par and debenture were paid off at 101. அப்ப 100 ரூபாய் டிபென்ச்சரை 101 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்க போறாங்க. கரெக்டா? எவ்வளவு டிபென்ச்சர்? எவ்வளவு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்? அப்ப 10,000 இன்டு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா திருப்பி கொடுக்க போறாங்க. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா திருப்பி கொடுக்க போறாங்களா? திஸ் இஸ் கால்ட் as premium on redemption of debenture. சொல்லுங்க. இதுவும் யாருக்கு தான் கொடுக்கணும்? அதனால to debenture holder 10,000. This is an expense, my dear lovable students, should be charged to the, that's why P&L account debit 10,000 to premium on redemption of debenture 10,000. Comfortable? இப்போ ஆல்ரெடி அவங்க கிட்ட DRR இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? எவ்வளவு DRR இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க? 1,50,000. அதனால தான் டு பேலன்ஸ் brought down 1,50,000. இப்போ டிபென்ச்சரை ரெடீம் பண்ணும்போது, ஹலோ சார், அவங்க அந்த DRR இன்வெஸ்ட்மெண்ட் வித்தாகணுமா? வித்தா பேங்க்ல காசு வரும், கையில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுமா? என்ட்ரி வில் பி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 1,50,000 டு DRR இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. ஏதாவது புரியுதா? இப்போ நம்ம டிபென்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா? எஸ் சார். எவ்வளவு சார் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்? 10,000 நம்பர் ஆஃப் டிபென்ச்சர். ஒரு டிபென்ச்சரோட ஃபேஸ் வேல்யூ 100. வாட் இஸ் த டிபென்ச்சர் பர்சன்ட்? 6%. 6% டிபென்ச்சர் தானே இல்லையா? கடைசியா கம்பெனி எப்ப டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணாங்க? கடைசியா கம்பெனி எப்ப டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணாங்க? கடைசியா கம்பெனி எப்ப டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணாங்க? டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் டிசம்பர் வரைக்கும் பே பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? பாருங்க, the interest on debenture had been paid up to December. அப்படின்னா பிப்ரவரியில தான் அவங்க வந்து டிபென்ச்சரை ரெடீம் பண்ண போறாங்க. கரெக்டா? அப்படின்னா டிசம்பர் முடிஞ்சா ஜனவரி அண்ட் பிப்ரவரி எத்தனை மாசம்? இப்ப 2 மாசத்துக்கு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகும். தட்ஸ் வை இன்டு 2/12 கால்குலேட்டர்ல போடுங்க. 10,000 into 100 into 6% into 2/12 comes to 10,000 ரூபாய். என்ன தரணும்னா இன்ட்ரெஸ்ட் தரணும். இட்ஸ் an expense.
Entry will be debenture account debit to an account, bank account. How much? 10,000. And this debenture interest will be transferred to the P&L account. P&L account debit to debenture interest account. இப்போ நீ bank account பார்த்தேனா ஆல்ரெடி क्वेश्चनலயே சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட எவ்வளவு ரூபீஸ் 9 lakh rupees பேங்க் பேலன்ஸ் இருக்கு கரெக்ட்டா? இப்போ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் DRR இன்வெஸ்ட்மென்ட் 1,50,000 இருந்துச்சா? இந்த 1,50,000 எத்தனை % ரிட்டர்ன்? 4% ரிட்டர்ன் வரணும் per annum. கரெக்ட் தானே? எப்ப சார் கடைசியா DRRல இருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு? டிசம்பர் எவ்ரி இயர் வரும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் முடிஞ்சா ஜனவரி அண்ட் பிப்ரவரி. அப்ப 2 மாசத்தோட ரிட்டர்ன் நமக்கு வரணுமா? அப்ப into 2/12. அப்ப 1,50,000 into 4% into 2/12 comes out. அது 1000 ரூபாய் நமக்கு DRR இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்குமா? அது இல்லாம DRR இன்வெஸ்ட்மென்ட் நீ லிக்விடேட் பண்ணிருக்க அப்படி ஒரு 1.5 lakhs வந்திருக்குமா? டோட்டலா உங்ககிட்ட 10,51,000 கேஷ் இருக்கு கரெக்டா? அதுல நீ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 10,10,000 ரீபே பண்ணிடுவ. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங் உன் கையில 31,000 rupees தான் என்ன இருக்கும்னா பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ரைட்டா? இப்ப டிபெஞ்சர் நீ ரெடீம் பண்ணிட்டியா? இனிமே DRR ரிசர்வ் வைக்க வேண்டிய ஆல்ரெடி எவ்வளவு ரிசர்வ் பை பேலன்ஸ் ப்ரோட் ஆல்ரெடி எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம்? 50,000 இருக்கு கரெக்டா? கரெக்டா? நீங்க இங்க பாருங்க எவ்வளவு டிபெஞ்சரை ரெடீம் பண்ணிருக்காங்க? 10,000 டிபெஞ்சர் at the rate face value 100 அப்படின்னா 10,000 into 100 10 லட்சம் ரூபாய் டிபெஞ்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடீம் பண்ணிருக்காங்க கரெக்டா? அது பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு? அவங்க ஆல்ரெடி சொல்றாங்க பாரு பேங்க் பேலன்ஸ் படிங்க. பேங்க் பேலன்ஸ் வித் கம்பெனி how much lakh? அப்ப இந்த 10 லட்சம் ரூபாயில 9 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்து இன்வெஸ்ட்மென்ட் வித்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு லேக்? 1 lakh. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் எடுத்து ரெடீம் பண்ணிருக்காங்களா? அப்படி எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடீம் பண்ணிருக்காங்கன்னா அந்த 1 lakh rupees ஜெனரல் ரிசர்வ்க்கு என்ன ஆகணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இங்க பாரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் டு DRR டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். சொல்லு சார் எந்த அளவுக்கு நீ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருந்து காசு எடுத்து டிபெஞ்சரை ரெடீம் பண்ணிருக்கியோ அந்த அளவுக்கு நீ என்ன கம்மி பண்ணணும்னா எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா DRRக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ன DRR? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஆல்ரெடி DRR பேலன்ஸ் எவ்வளவு காட்டுது? 50,000. இன்னும் எவ்வளவு ஷார்ட்? 1 lakh. அப்ப நீ என்ட்ரி கிரியேட் பண்ணணுமா? என்ன என்ட்ரி போடுவேனா P&L அக்கவுண்ட் டெபிட் டு DRR அக்கவுண்ட் 50,000. அப்ரிஷியேட் பண்றியா? and the DRR will be ultimately transferred to the general reserve account. ஹலோ அப்ப என்ன சார் நடக்குது? என்னென்னவோ நடக்குது சார். ஒண்ணும் இல்ல சார், இந்த என்ட்ரி தான் சார் அவங்க போட்டிருக்காங்க பாரு. necessary journal entry parts in the books of the company for allotment of debenture. முதல்ல டிபெஞ்சர் அலாட் பண்றாங்களா? டிபெஞ்சர் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் ரிடம்ஷன் பண்ணும்போது கம்பெனி கையில ஹியூஜ் ஃபண்ட் தேவைப்படுதா? ஹியூஜ் ஃபண்ட் தேவைப்படுறதுனால கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருவாங்க. எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட் தேவைப்படுமா? அப்ப எல்லா வருஷம் எடுத்து வைக்கும் போது என்ன என்ட்ரி போடுவாங்க? P&L account debit to DRR account. என்ன என்ட்ரி சொல்ல பார்க்கலாம்? P&L account debit to அப்ப கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டு DRR அக்கவுண்ட் என்ட்ரி போடுறாங்களா? அப்ப இப்படி DRR அக்கவுண்ட் என்ட்ரி போட்டாங்கன்னா அந்த காசை கையிலேயே வச்சு அது செலவாக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது ஒரு இடத்துல அதான் DRR இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். அப்ப நம்ம வருஷம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணி எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சு நம்ம கையிலேயே வச்சிட்டோம்னா செலவாயுதுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவோம். அப்ப எடுத்து வைக்கிற என்ட்ரி P&L அக்கவுண்ட் டெபிட் டு DRR அக்கவுண்ட். இன்வெஸ்ட் பண்ற என்ட்ரி DRR இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். எப்ப அந்த 10 வருஷம் ஆகுதோ அப்ப DRR இன்வெஸ்ட்மெண்ட் வித்துருவோம். வித்தா என்ன வரும்? காசு வரும்.
கையில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிடும். அப்ப என்ன? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். உயிரோட இருக்கியா? Sir, for transfer of interest on debenture redemption reserve, எனக்கு DRR investment account எனக்கு இன்கம் வருமா? அந்த இன்கத்தை என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பை இன்கம் ஃப்ரம் DRR இன்வெஸ்ட்மெண்ட் நான் கிரெடிட் பண்ணும். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப என்ன என்ட்ரி போடுவேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் DRR இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு P&L அக்கவுண்ட். உனக்கு ஏதாவது புரியுதா? இப்ப என்ன ஆச்சுன்னா சார் டிபெஞ்சரை ரிட்டையர் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு, ரெடீம் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. முதல்ல நீ என்ன பண்ணு? இன்வெஸ்ட்மெண்ட சேல் பண்ணு. இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ண என்ட்ரி என்ன? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். ரைட்டா? டிபெஞ்சரை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு டியூ வச்சிரு. டிபெஞ்சரை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு டியூ வச்சிரு. டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இனிமே டிபெஞ்சர் இருக்காது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. நம்ம யாருக்கு தான் பே பண்ணுவோம்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பே பண்ணும். கரெக்ட் தானே? அவங்களுக்கு பே பண்ணிடு. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். அப்ரிஷியேட் பண்றியா? நெக்ஸ்ட் ஒன் சார், இந்த டிஆர்ஆர் எங்கக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு? ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. எங்கக்கு? ஜெனரல் ரிசர்வ்க்கு. அப்போ with regard to redemption of debentures at the time of issue, at the time of redemption, அப்படி ரெண்டு இருக்கா? at the time of issue முதல்ல காசெல்லாம் வரும். டிபெஞ்சரோட காசெல்லாம் வந்த வருஷம் நீ என்ன பண்ணணும்னா அமௌண்ட் செட் அசைட் பண்ணும். என்ட்ரி P&L account debit to debenture redemption reserve account. உயிரோட இருக்கியா? இத கையிலே வச்சா செலவாயிடும். இன்வெஸ்ட் பண்ணிடு. அப்ப டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். உயிரோடு இருக்கியா? இப்ப வருஷம் உனக்கு என்ன வரும்? இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். அது P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடு. என்ட்ரி DRR investment income account debit. So DRR interest account debit to P&L account. உயிரோடு இருக்கியா? இப்ப கடைசியா இந்த டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணும். சேல் பண்ணும்போது என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். அப்ரிஷியேட் பண்றியா? இது எதுக்கு? சேல் பண்ண காசு கையில வந்துடும். காசு கையில வந்துச்சுன்னா யாருக்கு தரணும்? சோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். இப்ப டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன தரணும்? செட்டில் பண்ணிடணும் உங்களை. என்ன என்ட்ரி? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப இந்த டிஆர்ஆர் என்ன ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? அப்ப என்ட்ரி டிஆர்ஆர் அக்கவுண்ட் டெபிட் டு ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட். உயிரோடு இருக்கியா? இததான் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி டிபெஞ்சர் இருந்திருக்கா? டிபெஞ்சர் எப்பவுமே என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். என்ன லைபிலிட்டி? என்னையா புரியுதா? எஸ் சார். இப்போ அது யாருக்கு பே பண்ணணும்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அதனால தான் டெபிட் பண்ணிருக்காங்க. டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 10 lakh டெபிட் பண்ணிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்றியா? நெக்ஸ்ட் ஒன், பிரீமியம் ஆன் redemption of debentures. பிரீமியம் ஆன் redemption of debentures அவனுக்கு பிரீமியம் கொடுக்க போறோம் இல்லையா? அது யாருக்கு தான் கொடுக்கணும்? அதனால தான் பிரீமியம் ஆன் redemption of debenture to debenture holders. கரெக்ட்டா? இப்ப டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் இருக்கா? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிடு? வித்தரணும் இல்லையா? redemption டைம்ல வித்தரணும் இல்லையா? அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு, அதனால தான் பை பேங்க் அக்கவுண்ட் 1,50,000. இத புரிஞ்சுக்கிறியா? நம்ம டிபெஞ்சர், நம்மளோட டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா? என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். இது அல்டிமேட்டா P&L ட்ரான்ஸ்ஃபர். பேங்க் அக்கவுண்ட் வந்த காசு போன காசு. அல்டிமேட்டா டிஆர்ஆர் எங்கக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரனா? ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? எஸ் சார். தட்ஸ் இட். Question number 1 comes to an end. Question number 2. Following balances appeared in the books of Paradesi Limited, unlisted company, other hand AFI, banking company, NBFC, HFC, as on 1/4/2021. 12% debenture. எவ்வளவு debenture? 7 lakh. Balance of DRR 25,000 DRR. DRR investment 1,12,500 by 10% 1125 secured bond of Government of India at the rate of
அதனால்தான் 1125 into 100 போட்டேனா 1,12,500 உயிரோடு இருக்கியா? annual contribution to the DRR was made on every year. எப்ப contribute பண்ணுவோம்? on 31st March 2022 balance at bank எவ்வளோ? before receipt of the interest. Investment were realized at par for redemption of debenture at a premium of 10% of the. You are required to prepare the following accounts for year ended 31st March. முதல்ல என்ன அக்கவுண்ட் போடணும்? டிபெஞ்சர் அக்கவுண்ட். ரெண்டாவது டிஆர்ஆர் அக்கவுண்ட். மூணாவது டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். நாலாவது அஞ்சாவது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். கான்செப்சுவலி புரிஞ்சுக்கங்க. டிபெஞ்சர் எப்பவுமே லைபிலிட்டியா? எவ்வளவு ருபீஸ் லைபிலிட்டி நிக்குது? 7,50,000. என்னப்பா உயிரோடு இருக்கியா? எஸ் சார். அப்ப பை பேலன்ஸ் brought down 7,50,000. இது ஆல்ரெடி கம்பெனில டிபெஞ்சர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது நம்ம ரீபே பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவேன்? டிபெஞ்சர் அக்கவுண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பே பண்ணுவேன். அதனாலதான் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் 7,50,000 உயிரோட இருக்கையா? இப்ப டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட்ல பை 12% டிபெஞ்சர் 7,50,000. ஆனா உங்களுக்கு ரீபே பண்ண போறது எப்படி கிடையாது? பார்ல ரீபே பண்ணல. எப்படி ரீபே பண்ற? பிரீமியம் at the rate of 10%. 7,50,000 ஓட 10% comes to 75,000. அப்ப என்ன என்ட்ரி போடுவ பிரீமியத்துக்கு? Premium on redemption of debenture account debit to debenture holders. அதனால debenture holder by premium on redemption of debenture 75,000. என்னப்பா இப்ப அவங்களுக்கு டோட்டலா 7,50,000 அவங்க கொடுத்த காசு நான் திருப்பி கொடுக்கிறது 75,000 சேர்த்து அப்படின்னா டோட்டல் டு பேங்க் 8,25,000. அப்ரிஷியேட் பண்றியா? எஸ் சார். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எனக்கு என்னன்னா 12% டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் ஆயிடுச்சு. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் ஆயிடுச்சு. அது டிஆர்ஆர் அக்கவுண்ட் வேணுமா? டிஆர்ஆர்னா நான் வருஷம் வருஷம் ஒதுக்குற அக்கவுண்டா? பை பேலன்ஸ் brought down ஆல்ரெடி எவ்வளவு ஒதுக்கி இருக்க? 25,000 ஒதுக்கி இருக்க. கரெக்டா? எஸ் சார். இப்போ எவ்வளவு சார் டோட்டலா நான் ஒதுக்கணும்? எவ்வளவு சார் ஃபேஸ் வேல்யூ ரெடீம் பண்ணிருக்க? டக்குன்னு சொல்லு. ஐயோ மொத்தமா எவ்வளவு ருபீஸ் டிபெஞ்சர் ரெடீம் பண்ணிருக்க? 7,50,000 ரெடீம் பண்ணிருக்கியா? இப்ப லாஸ்ட் क्वेश्चनல போய் பாரு. லாஸ்ட் क्वेश्चनல எவ்வளவு ருபீஸோட ஃபேஸ் வேல்யூ ரெடீம் பண்ணிருக்கேன்னு சொல்லு. ஆண்டவா இங்க பார்த்தா டிபெஞ்சர் இங்க பாரு 9% மார்ட்கேஜ் டிபெஞ்சர் அக்கவுண்ட்ல பார்த்தாலே தெரியுது எவ்வளவு லாக்? 10,000. 10 லட்சம் ரூபாயோட ஃபேஸ் வேல்யூவே திருப்பி கொடுத்திருக்காரா? 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்திருக்காரா? கரெக்டாடா? 10 லட்சம் ரூபாயோட 10% எவ்வளோடா? இந்த 1 லட்சம் ரூபாய் தான் நீ டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். அதனாலதான் ஆல்ரெடி டிஆர்ஆர்ல 50,000 ரூபாய் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த வருஷம் 50,000 ரூபாய் கிரியேட் பண்ணிருக்க. இதான் ரூல். கம்பெனி ஆக்ட் பதிலா கம்பெனி என்ன சார் டிபெஞ்சர் ரெடீம் பண்றதுக்கு முன்னாடி 10% என்ன கிரியேட் பண்ணும்? டிஆர்ஆர் கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் क्वेश्चनல ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? இதோட 10% எவ்வளவு? அப்படின்னா 75,000 ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். அதான் டிஆர்ஆர் தான், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் தான். ஆனா ஆல்ரெடி கம்பெனி கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? அப்படின்னா 50,000 இப்ப கிரியேட் பண்ணிக்கோ. அதான் பை P&L அக்கவுண்ட் 50. அப்ப 25 plus 50 comes to 75,000. அதை ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. ஆமா ரூல். ஆர்டர் வித் மீ. நீ எவ்வளவு ருபீஸ் எவ்வளவு டிபெஞ்சர் ரெடீம் பண்ண போறியோ அதோட 10% தான் டிஆர்ஆர் கிரியேட் பண்ணும். ஐயா உனக்கு ஏதாவது புரியுதுங்களா? அவனே क्वेश्चनல சொல்றான். அவன் அந்த டிஆர்ஆர் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். கரெக்டா? அது அசெட் தானே. அதனால டு பேலன்ஸ் brought down 1,12,500. இந்த அசெட் நீ என்ன பண்ணுவ? வித்துருவ. எப்போ? டிபெஞ்சர் ரெடீம் பண்ற. அதான் பை பேங்க் 1,12,500. என்னப்பா புரியுதா? பேங்க்ல ஆல்ரெடி உனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 7,50,000. நமக்கு டிஆர்ஆர்ல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமா? டிஆர்ஆர் 1,12,500 இருக்கா?
அதோட 10% போட்டேன்னா 11,250 நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமா? அது இல்லாம நம்ம எண்ட்ல டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தா ஒரு 1,12,500 வரணுமா? அப்ப டோட்டலா 8,73,750 கம்பெனி as a whole வரணும். அதுல வா 7,50,000 பிரின்சிபலும் சார் 75,000 பிரீமியமும் ரெண்டும் சேர்த்தா 8,25,000 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணுமா? அதான் பை டிபெஞ்சர் ஹோல்டர் 8,25,000. புரியுதா? அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் கம்பெனி கிட்ட 48,750 ஓட என்ன இருக்கும்னா பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டா? ரிடம்ஷனுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 10% டிஆர்ஆர் வேணுமா? அப்படின்னா 75,000 இருக்க வேண்டிய அங்க 25,000 தான் இருக்கு. So we have to create a DRR of 50,000 by debiting the P&L account. புரியுதா? Now illu number 3 போலாமா? XYZ Limited has issued 1,012% convertible debenture of each, redeemable after a period of how many years? According to the terms and condition of the issue, these debentures were redeemable at a premium of debenture holders also had the option, avunga innor option கொடுத்திருக்கோம், at the time of redemption to convert 20% of the holding into equity share of each at a price of per share and balance in cash. Debenture holders amounting to rupees 20,000 opted to get their debenture converted into equity share as per the terms of the issue. You are required to calculate the number of shares issued and cash paid for debenture of 20,000 debenture holders. ஒண்ணுல்டா ராஜா, மொத்தமா கம்பெனி சார் 1000 டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா? 1000 டிபெஞ்சர் at the rate of 100 comes to 1 lakh. என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இது என்ன பண்ணி தருவோம்னா கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர் நாங்க ரெடீம் பண்ணிடுவோம், ஷேர்ஸா மாத்திடுவோம். கரெக்டா? இது redeemed at a premium of எவ்வளவு percent? 5%. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது என்னன்னா சார் வேணும்னா 20% நாங்க என்ன ஷேரா மாத்தி தரோம்? ஒன்ல கேஷா வாங்கிட்டு போயிடு, இல்ல ஈக்விட்டி ஷேரா வாங்கிடு. கரெக்டா? அந்த ஈக்விட்டி ஷேருக்கு எவ்வளவு பிரைஸ்? 20 per share and balance in cash. இதுல rupees எவ்வளவு? 20,000 rupees வேல்யூ வர்ற என்ன ஹோல்டர்? டிபெஞ்சர் ஹோல்டர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப rupees 20,000 ஒரு ஷேரோட வேல்யூ 100, ஒரு டிபெஞ்சரோட வேல்யூ 100. கரெக்டா? இது 20,000 நம்பர் கிடையாதுப்பா, வேல்யூப்பா. அப்ப rupees 20,000 டிவைடட் பை 100 மொத்தமா 200 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டிபெஞ்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணி கொடுங்க? ஓகே, எத்தனை டிபெஞ்சர்ஸ்? அதுல 20% தான் கன்வெர்ட் பண்ண முடியும். 200 20% 40. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? அப்போ ரிமைனிங் 200 80% நம்ம கேஷ்ல செட்டில் பண்ணி ஆகணும். அது எப்படி நம்ம கேஷ்ல செட்டில் பண்ண போறோம்னா பிரீமியத்துல செட்டில் பண்ண போறோம். கரெக்டா? எஸ் ஆர். அவனுக்கு 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற டிபெஞ்சருக்கு 5 ரூபாய் பிரீமியம் ஆட் பண்ணி 105 ரூபாய்க்கு நம்ம செட்டில் பண்ண போறோமா? சார் இப்ப இவனுக்கு சார் நீ வா சார் 105 ரூபாய்க்கு செட்டில் பண்ணிடலாமா? எஸ் சார். அப்ப ரெடம்ஷன் வேல்யூ ஆஃப் 40 டிபெஞ்சர் அப்ப into 40 comes to 105 into 40 comes to அப்ப 4,200 rupees டோட்டலா அவனுக்கு தரணும். இப்ப क्वेश्चन 3 படி எல்லாரும் படிங்க. XYZ Limited has issued 1,012% convertible debenture of each, redeemable after a period of how many years? According to terms and condition of the issue, these debentures were redeemable at a premium of 5%. Okay, the debenture holders also had the option at the time of redemption to convert 20% of their holding into equity share of each at a price of 20 per share and balance in cash. Debenture holders amounting to rupees 20,000 opted to get their debenture converted into as per the terms of the issue. புரியுதா? அப்படின்னா my dear lovable students, மொத்தமா rupees 20,000 இருக்கா? ஒரு டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 200 டிபெஞ்சர் தான் என்ன ஆக போகுதுன்னா கன்வெர்ட் ஆக போகுது. ஆனா இதுல 200 என்ன பண்ண முடியாது? 20% தான் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப 200 20% அப்ப 40 டிபெஞ்சர்ஸ் தான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா?
கன்வர்ஷன் மிச்சம் கேஷா தான் கொடுக்கணும். கன்வர்ஷன் வேல்யூங்கிறது 105 ரூபாயா, 105 ரூபாய் இந்த 40 டிபெஞ்சர்னா 4200 ரூபாய் டோட்டலா அவனுக்கு கன்வர்ஷன் வேல்யூ. கரெக்டா? இந்த 4200 ரூபாய் எப்படி செட்டில் பண்ண போறாங்கன்னா அட் பிரைஸ் ஆஃப் எவ்வளவு per ஷேர்? அப்ப டிவைடட் பை 20, 4200 டிவைடட் பை 20 போட்டேனா 210 equity shares நம்ம டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்தோம்னா 20% கன்வெர்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 200 ஷேர்ல 40 ஷேர் கன்வெர்ட் ஆச்சுன்னா ரிமைனிங் இதுக்கு 105 ரூபாய் கேஷ் கொடுத்தாகணும். 160 into 105 comes to redemption value 16,800 for the 160 debentures. புரியுதா? ஈஸில. Coming to the last question, man. Balance sheet of B company, unlisted company other than Afi, Gifi, banking company, NBFC and HFC. Share capital கொடுத்திருக்காங்க, reserves and surplus கொடுத்திருக்காங்க, long term borrowing கொடுத்திருக்காங்க, PP கொடுத்திருக்காங்க, inventory, trade receivable, cash at bank, share capital எல்லாமே கொடுத்திருக்காங்க. At the annual general meeting, it was resolved that to give existing shares the option to purchase one share at the rate of rupees how much? For every etra share held prior to bonus distribution, this option was taken up by all the. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ 4 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் எடுத்துக்கோ. ஹலோ சார். ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் 1 rupees 10 ஷேர் at 15. 10 ரூபாய் ஷேர் இப்ப இருக்குல்ல ஃபேஸ் வேல்யூ 15 ரூபாய்க்கு வாங்கிக்கோ நீ. ஹலோ. for every 4 shares ஒரு 4 ஷேருக்கு ஒரு ஷேர் நாங்க தருவோம். held prior to the என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. to issue 1 bonus share for every share held. 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ். அதுக்கப்புறம் to repay the debenture at a premium of DRR investment realized at par as per the give the necessary journal entry for this transaction. முதல்ல நம்ம வாங்கிக்கலாமா? ஓகே. எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு இப்போ? 3 lakhs divided by 10 போட்டேனா 30,000. என்னப்பா எத்தனை ஷேர்ஸ்க்கு எத்தனை ஷேர் சொல்லிருக்காங்க? 4 ஷேருக்கு என்னையா இங்க தானே படிச்சோம் for every 4 shares ன்னு. அப்ப into 1 போட்டேனா 7,000. அதுக்கு நம்மளோட ஷேர் ஹோல்டர் 15 ரூபாய் தர போறானா? 15 ரூபாய். கரெக்டா? To give existing shareholder the option to purchase 1 rupees 10 share at 15 for every 4 share held. கரெக்டா? அப்படின்னா 7,500 into 15 comes to 1,12,500 நமக்கு வரணுமா பேங்க்ல? இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவுதான் வந்திருக்கு? ஏன் சார்? ஏன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஃபார் ஹவு மச் ஷேர்? 5,000 ஷேர்ஸ். அது என்ன சார் 5,000 ஷேர்? 4 ஷேருக்கு ஒரு ஷேர் தானே சொன்னீங்க சார். இது ஆத்தரைஸ் கேபிட்டல் சார். லூஸ் மாதிரி அதை எடுத்து கால்குலேட் பண்ணக்கூடாது. கீழே இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அந்த ஷேர் கேபிட்டல் அதை விட கம்மியா இருக்கு சார். இந்த மிஸ்டேக் எக்ஸாம்ல சார் பண்ணி வாழ்க்கை நக்கிட்டு போக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க வா. அப்ப 20,000 divided by 4 into 1 போட்டேனா இந்த 5,000 ஷேருக்கு 15 ரூபாய் தருவாங்கன்னா அப்படிதான் 75,000 வந்துச்சு. தெளிவா சார்? இப்போ வந்துன்னா சார் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு equity ஷேர் ஹோல்டர் 75,000. இப்போ அவங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணிட்டு equity ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 75,000 to equity share capital 50,000 to security premium 25,000. ஏன்னா 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ, 5 ரூபாய் செக்யூரிட்டி பிரீமியம். என்னப்பா அது ரிலீவ் வித் மீ. இப்போ ஆல்ரெடி எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 20,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு ஷேர் நீ வந்து கொடுத்த? 5,000 ஷேர். ஏன்னா 4 ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்தப்பா. அப்ப 20 plus 5,000 comes to இப்போ 25,000 ஷேர்ஸ் கம்பெனில இருக்கு. இப்போ அவங்களுக்கு நான் என்ன தர போறேன்னா போனஸ் தர போறேன். எல்லா 5 ஷேருக்கும் ஒரு ஷேர் போனஸ். அப்ப 25,000 divided by 5 into 1 போட்டேன்னா 5,000 ஷேர்ஸ் நான் என்னவா தர போறேன்? ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10. 5,000 into 10 அதனால்தான் போனஸ் டு ஷேர் ஹோல்டர் 50,000. உனக்கு ஏதாவது புரியுதா? எங்கிருந்து சார் நான் போனஸ் எடுத்து தருவேன்? எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்ல இருந்தா என்னால போனஸ் எடுத்து தர முடியும். கரெக்டா? உன்னோட क्वेश्चनல செக்யூரிட்டி பிரீமியம் இப்பதானே கிரெடிட் பண்ண. அந்த செக்யூரிட்டி பிரீமியத்தை ஃபுல்லி பெய்த போனஸ் ஷேர்க்காக யூஸ் பண்ணலாமா?
பண்ணலாம் சார். அப்ப நான் அதை நாக் ஆஃப் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிற 25,000 தேவைப்படுறது எங்க இருந்து எடுக்கிறேன்னா P&L அக்கவுண்ட்ல எடுக்கிறேன். என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ இந்த போனஸ் டு என்ன ஹோல்டர், ஷேர் ஹோல்டர் கேன்சல் பண்ணி டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா மாத்திடுறேன். அதான் போனஸ் டு ஷேர் ஹோல்டர் அக்கவுண்ட் டெபிட். அப்படிங்க பாருங்க, நான் போனஸ் டு ஷேர் ஹோல்டர் கிரெடிட் பண்ணிருக்கேனா, இந்த கிரெடிட் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு ஹலோ சார், அதே மாதிரி இங்க டெபிட் பண்ணிட்டேனா இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு ரூபீஸ்னா 50,000 ரைட்டா. இப்ப நான் டிபெஞ்சரை என்ன பண்ண போறேன், ரெடீம் பண்ண போறேன். எவ்வளவு ருபீஸோ டிபெஞ்சர் ரெடீம் பண்ண போறேன். டிபெஞ்சர் எவ்வளவு இருக்கு, 1,20,000. இதோட 10% டிஆர்ஆர்ல இருக்கணும் கம்பெனியோட ரூலா அப்படின்னா என்ட்ரி. எஸ், P&L அக்கவுண்ட் டெபிட் 12,000 டு டிஆர்ஆர் 12,000. அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப நான் டிபெஞ்சர் ரெடீம் பண்ணனும்னா எங்கிட்ட காசு வேணுமா? எங்கிட்ட காசு வேணும்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கணுமா? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 18,000 டு பேங்க் அக்கவுண்ட் 18,000. கம்ஃபர்டபிளா? இப்ப இருக்கிற டிபெஞ்சர் நான் ரீபே பண்றதுக்கு டியூ வைக்கட்டுமா? அதான் 12% டிபெஞ்சர் அக்கவுண்ட் டெபிட் 1,20,000. பிரீமியம் பேபிள் ஆன் டிபெஞ்சர் அட் த ரேட் ஆஃப் 3% கம் டு 3,600. டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நான் பே பண்ண வேண்டியது 1,23,600. உயிரோடு இருக்கியா? இப்ப இந்த 3,600 நான் P&L க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்ல. P&L அக்கவுண்ட் டெபிட் 3,600 டு பிரீமியம் பேபிள் ஆன் ரிடம்ஷன் 3,600. இப்ப நான் அந்த டிஆர்ஆர் ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். என்ட்ரி டிஆர்ஆர் அக்கவுண்ட் டெபிட் 12,000 டு ஜெனரல் ரிசர்வ் 12,000. கம்ஃபர்டபிளா? இப்ப நான் அந்த டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தறட்டுமா? வித்தான காசு வரும்ல. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 18,000 டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் 18,000. கடைசியா நான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிரட்டுமா? 1,23,600 பே பண்ண வேண்டி இருக்குல்ல. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 1,23,600 டு பேங்க் அக்கவுண்ட் 1,23,600. கம்ஃபர்டபிள்? இதுதான் ரிடம்ஷன் ஆஃப் என்னன்னு சொல்றது, டிபெஞ்சர்ஸ் சொல்றது. ரிடம்ஷன் ஆஃப் என்னது? அப்ப டிபெஞ்சரை நான் ரெடீம் பண்றதுக்கு முன்னாடி ஹலோ சார், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்னா நான் திருப்பி கொடுக்கறதா? டிபெஞ்சர் ரெடீம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும்னா அந்த டிபெஞ்சர்ஸ் ஃபுல்லி பெய்ட் அப் டிபெஞ்சரான்னு பார்க்கணும். அதை மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும். ஃபுல்லி பெய்ட் அப் டிபெஞ்சரான்னு நீ பார்க்கணும். ஓகே. நம்பர் 2 சார், சேல் ஆஃப் டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா உனக்கு இப்ப ரெடீம் பண்ணணும்னா என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும்னா டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணும். டிரான்ஸ்ஃபர் எத்தனை பர்சன்ட்? 10% டு டிஆர்ஆர் ஜெனரல் சொல்டா டிபெஞ்சர் ரிடம்ஷன். அங்கிருந்து கடைசியா டிரான்ஸ்ஃபர் டு த ஜெனரல் சார். என்ஷூர் தட் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னா 10% டிஆர்ஆர் இருக்குன்னு என்ஷூர் பண்ணிக்கோ. The next one, DRR investment வித்துட்ட, DRR transfer பண்ணிட்ட, then due entry. Correct sir. Redeem the யார debentures என்ன பண்ணிருனா redeem பண்ணிரு. Step number 5, settle the debenture holders. Correct? That means redemption of debentures is a 3-step approach, 5-step approach. Step number 1, முதல்ல எல்லா டிபெஞ்சருமே fully paid upon பாரு. Number 2, DRR create ஆயிருக்கான்னு பாரு. Number 3, DRR investment சேல் பண்ணிட்டு டிபெஞ்சரை டியூ வச்சு டிபெஞ்சரை பே பண்ணிட்டு. அருள் டெலிவரி தம்பி, இவ்வளவுதான் இருக்கு மேட்டர். இப்ப நீ எந்த கொஸ்டின் பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் வரும். Question number 1, 2, 3, 4. 4 question ஒரு 15 minutesல go through பண்ணிட்டு வாங்க. Then I will teach you how to redeem the NSS man preferences. Okay?